பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் நின்று கொண்டிருக்கிற இடம் ஒரு காடு மாதிரி தெரியுதில்ல. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆரம்ப காலம் 78ஆம் வருஷம். அந்த நாட்களில் தினந்தோறும் காலையிலே மாலையிலையும் இந்த காட்டு பகுதியில் தான் நான் ஜெபம் செய்வேன். மணிக்கணக்காக இங்கே தான் உட்கார்ந்து வசனத்தை தியானிப்பது, நடந்து கொண்டே ஜெபிப்பது. ஏன்னா யாருமே வரமாட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற இந்த காட்டு பகுதி. இந்த பகுதியில் தான் நான் பல மணி நேரங்கள் ஜெபித்து ஆண்டவர் என்னை உருவாக்கின ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. 2 காரியம் ஆண்டவர் சொல்லுகிற, பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பயம், திகில். இன்றைக்கு பயம், ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்க. உள்ளத்தில் ஒரு திகில் காணப்படுது. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இதுக்கு என்ன செய்வது, அதுக்கு என்ன செய்வது. ஏதோ மனுஷரால் வரக்கூடிய பயம், சூழ்நிலையினால் வரக்கூடிய பயம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயம் இல்லாதிருப்பாய், நீ கலங்க மாட்ட அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க. ஏன் பயப்பட மாட்டேன்னு சொன்னா, நான் கூட இருப்பேன். நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், நீ வாக்கு கொடுத்த ஆண்டவர். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த பயம், திகில் என்னை விட்டு தூரமாகட்டும். நீர் என் கூட இருந்த நடத்தின ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது ஓடி போய்விடும். தகப்பனே, பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க எங்களுடைய பயத்தை மாற்றி எங்களை தைரியப்படுத்துகிற தேவன். இப்பொழுது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பயமும் திகிலும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.